ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 21. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். என்ன அங்கிள், ஷாக்கா இருக்கா? இது ஒன்றும் நெஜ கத்தி இல்ல, டம்மி கத்தி. நீங்க யாரு, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த வேலையை பண்ணோம். நீங்களே தானா வலையில வந்து சிக்கிட்டீங்கல்ல. இல்ல, நான் நீ எப்படி? நீங்க அமைதியா இருங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, சீக்கிரம் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போங்க. பாத்தியா, நாங்க முன்னேற்பாடு தான் வந்திருக்கோம், அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஏன் கழுத்துல வச்சுட்டானுங்க? என்ன பாத்துட்டு இருக்க? உனக்கு விசுவாசமா இருக்குன்னு பாத்தியா? என்னோட விசுவாசம் எப்பவும் பீட்சாக்கு தான். உன் கூடயே இருந்து உன் திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் தான் முட்டாளா? அது எப்படி நடந்துச்சுன்னா, சொல்ல போறியா இல்லையா? நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன், போடா. இங்க பாரு, வீணா அடி வாங்கி சாகாதடா. நான் ஒன்னும் உனக்கு எதிரி எல்லாம் கிடையாது. நான் சொன்னதை கேளு. நீ ஆமா, நீயும் நானும் பீட்சாக்கு ஒரே பக்கத்துல தான் நிக்கிறோம். நீ சொன்னா உங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் செய்யப்படுவாரு. ரொம்ப வருஷமா இருக்காருல்ல. என்ன சொல்ற? நான் சொல்ற பிளான அப்படியே செஞ்சு அப்படின்னா நீயும் ரிலீஸ், உன் குடும்பமே ரிலீஸ். நினைக்கிற மாதிரி நான் பீட்சாக்கு துரோகம் எல்லாம் பண்ணல. இந்த பசியில் இருக்க பீப்புள் பீட்சாவை கொண்டதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதை நம்ம தடுத்தாகணும். நான் சொல்றது மாதிரி செய். அட கடவுளே, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் கனவா கண்டேன். இந்த ஆளை முதல்ல எடுத்துட்டு போய் ஜெயில் அடைங்க. பீட்சாவா அவளாம் கனவு கண்டேன், இப்படி பிச்சைக்காரன் ஆயிட்டனே. எங்க பிளானிய நீ சொதப்பற அப்படின்னு சொல்லி டேங் நம்ம ஹீரோயினிய குத்த வருவாரு. அதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஒரு சுழட்டி அந்த கத்தி குத்த அவர் வாங்கிடுவாரு. அடடே, இந்த குள்ள நிறைய வேற மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் கீப்பர் டேங்க மினிஸ்டர் போட்டு தள்ளிடுவாரு. ஆரம்பத்துல இருந்து இந்த கெட்ட விஷயத்துக்கு அடிக்கால் நட்டப்பனே இவன் தான். போய் சாகு அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிடுவாரு. நம்மளோட ஹீரோ மயக்கமாக ஆரம்பிச்சிருவாரு. எழுந்திரி பிளீஸ், எழுந்திரே, ஹே எழுந்திரிக்கான், எழுந்திரே. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஓய்வு எடுத்துட்டு இருப்பாரு. இந்த கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோயினி, முழிச்சிட்டியா, நீ எழுந்துட்டியா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டது மட்டும் இல்லாம உன்னை மிஸ் பண்ண எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க லவ் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ற விதமா லிப் டு லிப் லவ் பரிமாறிக்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிரும். சச்சோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வேணும்னா இந்த சீனை நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம் நான் இப்படியே பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேரும் மார்க்கெட் பக்கம் போவாங்க. உண்மையில பீட்சா அற்புதமானவர் இல்ல. நான் சொன்னதை கேட்டு இமிடியேட்டா நடவடிக்கை எடுத்தாரு. அவருக்கு துணிச்சல் ரொம்ப ஜாஸ்தி. அவரே புகழ்ந்துட்டு வரையே. அப்புறம் நானு, நீயும் தான். வாவ், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மிஷின்ஸ் எல்லாம் இப்படி ஒரு நவீன காலமா வரையறதுக்கு உங்களுக்கு பெரிய திறமை தான். ஐயோ, இது என்னோடதல்ல, இதுல இருக்கிறது எல்லாமே வரைஞ்சது கங்தான். உண்மையுமே பாராட்டத்தக்க விஷயம்தான். அப்புறம் பீட்சா, இந்த நாட்டுல பொண்ணுங்க பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, பிசினஸ் செய்யறதுக்கு ஆண் பெண் அவசியமா என்ன? எங்களாலையும் பிசினஸ் செய்ய முடியும்ல. நீங்க இந்த மாதிரி ரூலை வாபஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எனக்கு பிசினஸ் செய்ய கன் உதவியா இருந்த மாதிரி நிறைய ஆண்மகன்கள் உதவி செய்யலாமே. உண்மைதான் மேடம், நாங்க கண்டிப்பா இந்த ரூல்ஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு புதிய விஷயங்களை அமலுக்கு கொண்டு வரும். பெண்களும் பிசினஸ் செய்யலாம். அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த இந்த டிராயிங்கை நான் அப்ரூவல் பண்றேன். இந்த டிராயிங் உண்மையாக்க வேண்டியது உன்னோட கடமை. ஃபியூச்சர்ல உன்னோட பேர் வரலாற்றுல பொதிக்கப்பட்டு பெரிய லெவல்ல பேசப்படும். பீட்டர் ரொம்ப நல்லவர்ல. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. I love you to all.